டிஎம்கே நல்லா ஆட்சி நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல இப்போ ஏழைகளுக்கு ஸ்காலர்ஷிப்பு அதே மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் எல்லாம் நல்லா உதவி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு பணம் உதவி நல்லா பண்ணுறாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் ஓரளவு நல்லா வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில். மற்ற ஸ்டேட்டை வந்து கம்பேர் பண்ணும்பொழுது தமிழ்நாட்டில் நல்லா வளர்ச்சி வந்து நல்லா வந்திருக்கு. ஜாப் செக்டார் நல்லா இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு, லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்கு, எல்லாமே சிறப்பாக இருக்கு. வாய்ப்பே இல்லை. இல்லை இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருப்பாப்ல. எதிர்காலத்தில் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ தான் எடுத்தோடனே ஒரு ஆள் பெரிய பீக்கில் போயிட முடியாது. இல்லை அதனால் வளரும், கொஞ்சம் கொஞ்சம் தான் வர முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எதாக இருந்தாலும் வர முடியும். எடுத்தோடனே ஸ்டாப் யாரும் போயிட முடியாது. கஷ்டப்பட்டால் தான் பலன் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற முடியும். ஃபியூச்சரில் பார்க்கலாம். டிஎம்கே வரது பாசிபிலிட்டி நிறையா உண்டு. டிஎம்கே தான். எனக்கு டிவிக்கே வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. என்ன காரணம்னா இவ்வளோ நாள் நம்ம இருக்கிற கரண்ட் பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ ஒரு நியூவாக வர்ற ஒரு டீமுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்த்தா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எகெயின் அந்த 5 years வேஸ்ட் பண்ணுறதுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி நியூ மெம்பர்ஸ்க்கு கொடுத்து பார்க்கலாம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லையா. வி கேன் லேர்ன். என்ன இவ்வளோ நாள் என்ன நடந்துச்சோ அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி வந்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா we can gain something. அவ்வளோதான். விஜயகாந்த் வந்தால் என்ன பண்ணுவாருன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோமோ ஐ திங்க் த சேம் அவரும் பண்ணுவாருன்னு நம்ம நினைக்கிறேன். அது வந்து நம்ம வந்து பொலிட்டீஷியன்ஸ் மட்டுமே நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது. மக்கள் மேலேயும் குற்றம் இருக்கு இல்லையா, தப்பு இருக்கு இல்லையா. டைம் ஆகுது, அங்கே அவ்வளோ கன்ஜஸ்டடாக இருக்கு அப்படின்னா அவங்களும் சில ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கலாம், இல்லை அவங்களும் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக நடந்துருக்கலாம். விஜய் மட்டுமே காரணம்னு நம்ம சொல்லவே முடியாது. டிவிக்கே வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. டிஎம்கே தான் நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்குது, நல்ல மாதிரி ஆட்சி நடத்துகிறாங்க. எந்த மதத்துக்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறாங்கண்ணே. அது மட்டும் போதாதா, வேற என்ன வேணும்? சொன்னதில் முக்கால்வாசி செஞ்சிட்டாங்கண்ணே. டிஎம்கே தானே வரணும். விஜய்லாம் என்ன படத்தில் நடிக்கிறதோட சரிண்ணே, அதை பார்க்கணும். அதை அப்பவுமே விட்டுருந்தாங்க. நமக்கு தெரிஞ்சு அவங்களாம் அரசியல் தெரியாதுன்னு தான் நினைப்பேன். எது சொல்கிறதுன்னு தெரில. அவங்க வந்துலாம் நம்ம அதை சொல்ல முடியாதுல்ல. எல்லாரும் நல்லா செய்வாங்கண்ணா. இப்போ இவங்களும் நல்லா செய்யணும் தானே செய்கிறாங்க. சொல்லுங்கள், வேறு ஏதாவது செய்யலைன்னா நம்ம கேள்வி கேட்கலாம். நல்லா தானே செய்கிறாங்கண்ணா. டிஎம்கே தானே வரணும். 2026 இது வரைக்கும் ஆல்ரெடி வந்து திமுக அதிமுக வந்து 2 பேரும் ஆண்டாங்க. புதுசாக அதாவது டிவிக்கே மாதிரி ஒரு புதுசாக ஒரு இயக்கம் ஆண்டா நல்லா இருக்குன்னு தான் தோணுது. மக்களுமே வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பல அரசியல் சூழ்நிலையில் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு பல நெருக்கடி கொடுக்கப்பட்டு இருக்கு. அதெல்லாம் அவர் சந்தித்து சமாளித்து ஒரு நல்லபடியாக வந்தாருன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு மாற்றமாக இருக்கும். இளைஞர்களுக்கும் ரெஃபரண்ட்டாக வந்து விஜய் வந்து ஆதரிப்பாங்க. ஒரு மாற்றம் தான். ஏற்கனவே திமுக அதிமுக 2 பேரும் வந்து ஆண்டாச்சு மாறி மாறி. ஒன்றும் டெவலப்மெண்ட்டு ஒன்றும் பெருசாக இல்லை, பண்ணுறேன் தான் சொல்கிறாங்க. ஒன்றும் அந்த மாதிரி தெரில. விஜய் வந்தால் டெஃபரண்ட்டாக அது வரும்ன்ற மாதிரி இருக்குது. புதுசாக விஜய்னு கிடையாது, யார் வேணாலும் வரலாம். ஒரு கூட்டணி அமைச்சு புது இயக்கமாக வரட்டும்ன்றேன். அது சும்மா ரூட்டை கொடுக்குறாங்க. யாருக்கு தான் அரசியல் தெரியுது இன்னைக்கு? எல்லாம் வந்து இங்கே வந்து கற்றுக்கிறேன்னா அரசியல் தெரியாதவங்க தான் இன்றைக்கி நாட்டை ஆள முடியும். அரசியல் தெரிஞ்சவங்க சூழ்ச்சி தான் பண்ணுவாங்க. அரசியல் தெரியாதவன் தான் வந்து கற்றுக்கிட்டு சிறப்பாக மக்களுக்கு நல்லது பண்ணுவான். அப்படி நான் நினைக்கிறேன். ரசிகர்களை யாருனாலும் கட்டுப்படுத்த முடியாதுங்க. ரசிகர்கள் அப்படி தான் இருப்பாங்க, 4 விதமாக இருப்பாங்க. இன்னும் ஒரு பெருசாக ஒரு இயக்கமாக ஒரு கட்டமைப்போடு இன்னும் வரல. இல்லை பற்றியா புதுசாக வந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை ஆகும்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. அதெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு வந்துடலாம். மக்கள் ஆர்வமாக இருக்கேன். அவனை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? வந்துடுவாங்க, கட்டுப்படுப்பாங்க, க்ளீனாக வருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டமைப்பெல்லாம் உருவாயிருச்சு. அதை க்ளீனாக மக்களை ஒரு இயக்கம் அங்கங்கே பகுதி செயலாளர்லேருந்து வார்டு செயலாளர்லேருந்து மாவட்ட தலைவர்லேருந்து எல்லாம் அங்கங்கே ஆளை வச்சு ஒரு டீமாக செட் பண்ணி மக்களுக்கு எந்தவித இடையூறு இல்லாமல் கரெக்டாக செயல்படுத்தி கொண்டு வந்துட்டாங்கனால போதும். இன்றைக்கி இதை அதை கற்றுக்கிருப்பாங்க. அந்த இனிமேல் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே வந்து தமிழகத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பெரிய இம்பேக்டாக இருக்கும். கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக ஓட்டு அதிகமான ஒரு பர்சன்டேஜ் வாங்குவாங்க. அது மூலியமாக அடுத்த தடவை டிவி கேட்குற வாய்ப்பு இருக்குது. இந்த தடவை ஆளுங்கட்சியை வரலாம் கூட ஆளுங்கட்சிக்கு பெரிய நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் விஜய் அவர்கள் உருவாகுவார். எங்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக அவருக்கு இருக்குது. எடப்பாடி வந்தால் நல்லா இருக்குங்க. எடப்பாடி தான் நல்லா பேர் வேணும், அது இது நகை வாட்டி அது இது எல்லாமே தள்ளுபடி நல்லது கட்டுறோம் பூரா பண்ணிக்கிறாரு. ஆனால் வந்து எடப்பாடி வந்தால் தான் நம்மளுக்கு உயிரே ஆகுது. டிஎம்கே அது இது வந்தாங்க, அவங்கவுங்க ஆளை தான் அவங்கவுங்க பார்க்குறாங்க தவிர நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இப்போ பார்க்குறதா இருக்குது. எடப்பாடி வந்தால் ரொம்ப நல்லது. அம்மா போனதுலேருந்து எடப்பாடி தான் இருக்கணும். எம்ஜிஆர் போனதுலேருந்து எடப்பாடி தான் இருக்கணும். விஜய் நல்ல டைப்பு. எங்கள் கல்ராய் மாலை குரூப்பில் பூரா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பூரா விஜய் தான் நம்மளுக்கு ஆளை. யாரை விஜய் வரணும், இல்லைனாக்கா எடப்பாடி வரணும். 2 டிவிக்கே எங்கள் தலை தான் வருவார். அவர் வந்தால் தான் எங்களுக்கு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும்.
அப்படிலாம் இல்லையே. நாங்க ஏன் அரசியல் தெரியாம வருவாங்க அரசியலுக்கு. நாங்க இருக்கிறோம் அவருக்கு. நாங்க இருக்கிறோம். எல்லாமே பண்ணுவாரு. எங்களுக்கு தான் அவரு. மக்களுக்காக தான் அவர் வராரு. அதெல்லாம் இல்லை சார். கிளம்பு. கண்டிப்பா டிவிக்கு தான் வருவாரு. டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும். நிறைய மாற்றம் வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். களத்தில் சந்திப்போம். எல்லா துறையிலுமே கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அது சொல்கிறவங்க நிறைய சொல்லுவாங்க அந்த மாதிரி. நம்ம களத்தில் சந்திப்போம். டிஎம்கே ஐடியா இல்லை, டிவிக்கே தான். டிவிக்கு விஜய் வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறோம். அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த அரசியல் 3 பேருமே செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தா அவர் என்ன நடவடிக்கை எடுப்பாரு அது அவர் பண்ணுவார். ஏழைப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்வார் நம்பிக்கை இருக்குது. இல்லாதப்பட்டவங்களுக்கு ஏதாவது செய்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு இல்லை. அது இப்போ யாரும் அரசியல்லாம் கற்றுக்கிட்டு வந்ததில்லை. அவர் சின்ன வயசாக இருந்தாலும் அவர் ஏற்கனவே படங்கள்லாம் வச்சு நடிச்சிருக்கிறாரு. அதை வச்சு அவர் பண்ணுவார். அது நம்பிக்கை இருக்குது. அவர் வந்தால் பரவாயில்லாம் அப்படின்னு எங்களுக்கு விஜய் தான் நினைக்கிறோம். அது கண்டிப்பாக வரும் தான் என்னோட குறிக்கோள். டிஎம்கே மாறி நிறைய இடத்துல வந்திருக்குண்ணா. நிறைய டைம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. புதுசாக வர ஒரு கட்சிக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணுன்றது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் முடிவு பண்ணிட்டு ஒரு நல்ல அரசியல் அமையும் அதுக்கான தலைவர் அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுத்திருக்காங்க. பட் இப்போ அவரோட கட்டமைப்பு, அரசியல் ரீதியாக ஒரு கையாடுற விதம், இதெல்லாம் பார்க்கும்போது யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு புது விதமான ஒரு அரசியல் இருக்கும் அப்படின்றத உணர்த்துற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எது ஒன்றும் இல்லாமல் இப்போ எடுத்தவங்க எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ எந்த அரசியல் பார்த்தா எல்லாருமே இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சாக இருக்குது. அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துகிறார். இப்போ இது டிஎம்கேவா டிவிகேவான்றது கிடையாது. தமிழ்நாட்டோட எதிர்காலம் யார் கையிலன்றது இருக்குது. அது ஒரு நல்லவங்க கையில் இருக்கணுன்றது தான் எல்லாரோட விருப்பமும். இப்போ அது நல்ல தலைவர் யாருன்றது தான். எதர் டிஎம்கேல நல்ல தலைவர் இருந்தால் டிஎம்கே வரட்டும், டிவிகேல நல்ல தலைவர் இருந்தால் டிவிகே வரட்டும், இல்லை பிஜேபி, வாட் எவர் இட் இஸ். நல்ல தலைவர் எதிர்காலம் யார் கையில், இதுதான் கேள்வி. எந்த கட்சின்றது முக்கியம் இல்லை. நம்ம ஆள போகிறது யாருன்றது நாம தான் டிசைட் பண்ண போகிறோம். ஸோ 26 ஜென்ரேஷன்ஸ் பீப்புள்ஸ் இப்போ இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் நல்ல விதமாக அமையுன்றதை நம்பி தான் அவங்க ஓட்டு வாக்களிப்பாங்கன்றதுல உறுதுணை. அது விஜய் ரசிகர், டிஎம்கே, ஸ்டாலின் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல அரசியல் செல்வாக்குள்ள ஒரு நபர் தான். அரசியலே விட்டுருங்க, இப்போ இருக்கிறதுல மனிதாபிமானன்றது எங்கேயுமேன்றது இல்லாத அளவுக்கு தான் இருக்குது. நிறையா நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. போலீஸு என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ நடந்திருக்கு. நல்லவங்களும் இருக்காங்க, இல்லைன்னா சொல்ல. பட் அதை தாண்டி பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது நல்லதை விட அநியாயங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. அது ஒரு 2026க்கு அப்புறம் குறையணும். நல்ல தலைவரும் அது குறையாத பட்சத்தில், நடக்காத பட்சத்தில் அந்த அரசியல் மாறணும். அதுக்கடுத்த 26ன்றதுக்கப்புறம் அதுக்கடுத்து வர எலெக்ஷனும் மாறணும். மாற்றங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நிரந்தரன்றது எதுவுமே கிடையாது. நிரந்தரம் உருவாக்கணும் அப்படின்னாக்கா நாம் ஒவ்வொருத்தரும் மாறினாதான் நிரந்தரமாக எல்லாமே மாறுமே தவிர அடுத்தவங்க மாற்றிடுவான் இவன் மாற்றிடுவான்னு எதுவுமே கிடையாது. ஸோ புரிஞ்சுக்கோ, பொழைச்சிக்கோ, அவ்வளோதான். இப்போ விஜய் வந்தால் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். எல்லாமே பொதுமக்களும் பார்த்தாச்சு, தளபதி வரான்னு நினச்சி எல்லாருமே இப்போது திமுக அதிமுக பார்த்தாச்சு. ரொம்ப வருஷமாக எம்ஜிஆர் காலத்துலேருந்து, ஜெயலலிதா காலத்துலேருந்து, அண்ணா கலைஞர் காலத்துலேருந்து, இப்போது விஜய் தளபதி வந்தால் யங் லீடர், டைனமிக் லீடர். இப்போ வந்தால் நமக்கு நல்லபடியாக முயற்சி பண்ணுறாங்க மக்கள் எல்லாமே. இந்த வாட்டி இளைய தளபதி விஜய் தான் அவர் போகிறாரு. மாற்றங்கள் தான் வேணுமென்று எதிர்பார்க்குறோம். இங்கே தான் இருக்குது, சென்னை தான். மக்கள் பார்த்தாச்சு, டிஎம்கே பார்த்தாச்சு, ஏடிஎம்கே பார்த்தாச்சு. இப்போ புது ஆட்சி பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே தெலுங்கானாவில், அப்புறம் ஆந்திராவில் பார்த்தா புது ஆட்சிகள் வருது. நம்ம தமிழ்நாடுக்குள்ளே வந்தால் கூட நம்ம தமிழ்நாடு மிக பெருசாக டூரிசம் மாதிரி மக்கள், பொதுமக்கள் என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் செய்கிறதுக்கு இளைய தளபதி கரெக்டாக நான் எதிர்பார்க்குறேன். நான் யூத்து எல்லாருமே எதிர்பார்க்குறது.